குண்டிகள் நெஞ்சை பிளந்த போதும் இன்னும் நீட்ட தியாகிகளே இனமான சிங்கங்களே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தம்பி வீர வணக்கம் செய்கிறோம் நீங்கள் காட்டிய பாதையிலே போராட்ட பாதையிலே புரட்சிகர பாதையிலே நாளை நாங்கள் வருகின்றோம் வீர வணக்கம் அன்பு தம்பி வீர வணக்கம் திமுக அரசே அப்பாவி அரசே அடித்து கொலை செய்திட்ட காவல்துறை கொலையாளிகளை கைது செய் உடனடியாக கைது செய் ஸ்டாலின் அரசே அப்பாவி அரசே படுகொலை செய்திட்ட மதுரை சப் இன்ஸ்பெக்டர் கைது செய் உடனடியாக கைது செய் தமிழக அரசே துருப்பு வளம் இன்ஸ்பெக்டர் திமிர் பிடித்த தீவிரை கைது செய் உடனடியாக கைது செய் அனுமதியோம் காவல் நிலைய படுகொலையை அனுமதியோம் தன்மை இல்லை குடும்பத்திலே தன்மை இல்லை விடமாட்டோம் நீதி கிடைக்கும் வரையிலே விடமாட்டோம் மக்களோடு மோதாதே மோதி பார்த்த முட்டாளெல்லாம் போன இடம் தெரியலே ஊருக்கெல்லாம் சோறு போடும் தேவேந்திர குல வேளாளர்கள் நாதியற்ற சமூகமா விடமாட்டோம் நீதி கிடைக்கும் வரையிலே விடமாட்டோம் அஞ்ச மாட்டோம் யாரையும் நாங்கள் கெஞ்ச மாட்டோம் எழுதுவா எங்கள் ஒற்றுமை எழுதுவா எழுந்துவிட்ட எங்கள் முன்னே ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அடக்குமுறை தோள் ஆணவத்தை தோலடிப்போம். உணர்ச்சி பூர்வமான என்னுடைய அருமை தம்பி ஆகாஷ் அவர்கள் இன்று அரசு பயங்கரவாதத்தால் காவல்துறை ரவுடிகளால் காவல்துறையுடைய பயங்கரவாதிகளால் சாதி வெறி பிடித்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு நாம் அழுத கண்ணீரோடு இன்று போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். 1 கோடி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருந்தும் இந்த நாட்டிலே ஒரு சாதாரண காவல் ஆய்வாளர் காவல் துணை ஆய்வாளர் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த சமூகத்திலே முக்கியமாக படித்து பட்டம் பெற்று இருக்கக்கூடிய இளைஞர்களான இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தம்பியை அடித்து கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த நாட்டில் தான் வாழ்கிறோமா? இந்த நாடு நம்மளுடைய நாடுதானா? ஊருக்கெல்லாம் சோறுபடக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் கிடையாது.
இந்த சமூகத்திலே யாராவது வலிய போய் சண்டை செய்கிறோமா? இது நாள் வரை கிட்டத்தட்ட 450 இளைஞர்கள் காவல்துறையாலும் மாற்று சமூகத்தினராலும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாம் என்ன செய்திருக்கிறோம்? சொல்லுங்கள் தோழர்களே, நண்பர்களே. ஆகாஷ் என்பவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையாக வரக்கூடிய ஒரு இளைஞரை வேண்டுமென்றே அரசிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? இதற்குள் கிட்டத்தட்ட தேவேந்திரர்கள் அனைவரும் வீதிக்கு வந்திருக்க வேண்டாமா? தேவேந்திரர்கள் அனைத்து ஊர்களிலும் அங்கே எல்லா இயக்கங்களும் நின்றிருக்க வேண்டாமா? நினைத்து பாருங்கள் நண்பர்களே, நினைத்து பாருங்கள். இப்போது கூட அவர்கள் எத்தனை நாள் தான் போராடுவார்கள், எத்தனை நாள் இருப்பார்கள் என்கின்ற அரசாங்கத்துக்கு நம் மீது ஒரு ஏளனமான சூழலை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, தோழர்களே, நீங்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் ஒற்றுமையாக வர வேண்டும். இந்த சமூகம் நிச்சயமாக எந்த காலத்திலும் எவராலையும் அழித்துவிட முடியாது. இந்த சமூகம் பிறந்து கொண்டே இருக்கும், இந்த சமூகம் போராடி கொண்டே இருக்கும். இந்த சமூகத்தை வீழ்த்துவதற்கு எந்த கொம்பனாலும் முடியவே முடியாது. ஆனாலும் ஒரு ஆகாசை இழந்து விட்டு நாம் சும்மா இருந்துவிட முடியாது நண்பர்களே. நாம் நம்முடைய சூழ்நிலை நிச்சயமாக போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்போம். இந்த இடத்திலே இவர்கள் நம்மை அமைதியான முறையிலே போராட அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய போராட்டம் வேறு விதத்தில் இருக்கும் நண்பர்களே. கடந்த காலங்களிலே நான் இளைஞராக இருக்கின்ற போதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் அங்கே பஸ் இருக்கிறது, கிராமங்களிலே பஸ் ஓடாது, இயக்கங்கள் நடக்காது, எங்கேயுமே எந்த விதமான போக்குவரத்தும் இருக்காது. ஆனால் இன்றைக்கு படித்த இந்த சமூகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போராட்டமான உண்ணாவிரத போராட்டம் அல்லது மறியல் போராட்டம் என்கின்ற போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போராட்டத்தை திசைதிருப்பீர்கள் என்று சொன்னால் அரசுக்கு நான் கேட்கிறேன், வேறு விதமான போராட்டங்களை இந்த சமூகம் கையிலே எடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. நிச்சயமாக இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.